காதல். ஏய், எதுவா இருந்தாலும் கேட்டு கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? ஆமா, இவ்ளோ தாராளமா செலவு செய்யற அளவுக்கு உன்கிட்ட ஏதடி பணம்? நீ வச்சிருக்க 50-100க்கு இவ்ளோ பில்டப்பா? யார பார்த்து அவ்வளவு கேவலமா சொல்ற? சேர்த்து வச்சிருக்கோம்ல, இத பார். அண்ணே, இவங்க என்ன கேட்டாலும் கொடுங்க. சரிம்மா. அண்ணா, அவங்க சாப்பிட்டது போக மீதி சேஞ்ச் கொடுங்கண்ணா. 2000 ரூபாய்க்கு சில்லறை இல்லையாம்மா? என்னென்ன சாப்பிட்டதுக்கு காசு தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு வியாபாரம் ஆகணும்னா நீங்க தான் சில்லறை மாத்தி கொடுக்கணும். அதையும் நாங்களே மாத்த முடியும். அம்மா, உண்மையிலே சில்லறை இல்லம்மா. இப்பதான் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். தயவு செஞ்சு சில்லறையை மாத்தி கொடுமா. சரிண்ணா. ஏய், இருங்கடி, நான் போய் சில்லறை மாத்திட்டு வரேன். அக்கா, 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? இல்லையே, இப்பதான் ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு. அண்ணே, 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? சில்லறை இல்லம்மா, சாரிமா. எங்கேயுமே சில்லறை கிடைக்கலடி. எதுக்குடி அலையிற? குடு, நான் மாத்தி தரேன். இங்க இருக்க எல்லா கடையிலும் கேட்டு பார்த்துட்டேன். யார்கிட்டயும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இப்படி மாத்துவ? அது உனக்கு தேவையில்லாத வேலை. குடு, நான் மாத்திட்டு வரேன். சரி, உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறமாவது இந்த வீட்டோட அதிகாரம் மொத்தத்தையும் என் கையில கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். இப்ப அதுக்கும் வாய்ப்பில்லாம ஆக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, நீ எதுவும் யோசிக்காம படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. அம்மா உனக்கு கால் பண்ற அப்புறம். ஓகே மம்மி, பை மம்மி. பை. நீ எதுக்கும் கவலைப்படாத பத்மா. நம்மள மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் அத தடுத்து நிறுத்ததா நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? என் சின்ன மாப்பிள்ளைக்கு பாத்துருக்கிற பொண்ணோட அப்ப அதான் அந்த உத்தம மகா ஃப்ராடுகார பயலாம். ஊரை சுத்தி கடனா வாங்கி வச்சிருக்கானா. அவங்கிட்ட கடனை கொடுத்துட்டு வசூலிக்க முடியாம அவஸ்தப்படுற ஒருத்தனை வர சொல்லிருக்கேன். அவன் வந்து எல்லா விஷயத்தையும் கமலா அத்தா கிட்ட புட்டு புட்டு வைக்க போறான். அத்தையால எதை வேணாலும் பொறுத்துக்க முடியும். ஆனா பண விஷயத்துல நாணயம் இல்லாத ஒரு ஆளை அவங்க அறவே ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்கப்புறம் அத்தை கிட்ட எப்படியாவது பேசி நம்ம தேனுவையே என் சின்ன மாப்பிள்ள சூர்யாவுக்கு சும்மா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எப்படி நம்ம ஏற்பாடு? திட்டம் எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த ஆளு நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா பண்ணுவானா? இதோ அவனே லைன்ல வந்துட்டான்ல. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுப்பா ஜெகநாதா. மனோகரன் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க இருக்க? இப்ப நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். நாம பேசிக்கிட்டபடி நீயா வந்து சொல்ற மாதிரி என் அத்தை கிட்டையும் குறிப்பா என் பெரிய மச்சாங்கிட்டையும் தெளிவா அந்த உத்தமம் பண்ணிருக்கிற ஃப்ராடு தனத்தை புட்டு புட்டு வச்சிரு. சொல்லிடுறேன் சார். அப்பதான் உன் பணம் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீயும் நானும் பேசிக்கிட்டது எந்த சூழ்நிலையிலையும் அவங்க யாருக்கும் தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? எனக்கு நல்லாவே புரிஞ்சுது சார். அத நான் பாத்துக்கிறேன். கூடவே உங்களை மாதிரி பெரிய வீட்டு ஆளுங்க சப்போர்ட் எப்பவும் வேணும். கவலைப்படாத ஜெகநாதா, எப்பவும் என் சப்போர்ட் உனக்கு தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டை தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. கவலையை விடு. ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. காரியம் மட்டும் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா முடியல, அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். அம்மா, யார் பேரையும் விடல, எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க ஒரு தடவை பாத்துட்டீங்கன்னா கணக்கு பிள்ளை கிட்ட கொடுத்து பத்திரிக்கை அடிக்க சொல்லிடலாம். அதெல்லாம் நீ பார்த்தாலே போதும் ரஞ்சித். நம்ம சொந்தம் மட்டும் இல்ல, விஐபி பிசினஸ் தொடர்புல இருக்கிறவங்கன்னு ஒருத்தரை விட வேண்டாம். எல்லாருக்கும் நேர்ல பத்திரிக்கை வச்சுடு.
சரிங்கம்மா. ம். கணக்கு பிள்ளை, இந்த லிஸ்ட் படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருங்க. எல்லாருக்கும் நேர்ல போய் பத்திரிக்கை வைக்கணும். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க, இந்தாங்க. வரேம்மா. ம். அம்மா, ம். நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். சரி. டேய் சூர்யா, ம்? என்ன டியூட்டி இல்லையா? மஃப்டிலேயே கிளம்பிட்ட? ஆமாண்ணே, நான் காயத்ரி மீட் பண்ணி பேச போலான்னு இருக்கேன். இப்போ என்ன திடீர்னு? முதல்ல உட்காரு. இல்லைண்ணா, கல்யாணத்துக்கு நாள் இன்னும் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சில விஷயத்த பேசினா ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதான் மீட் பண்ண போறேன். சூர்யா, வெரி குட் ஐடியா. சிலரை எத்தனை வருஷம் ஆனாலும் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டா பேசிக்கிறது நல்ல விஷயம்தான். தேங்க்ஸ். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? பெரிய தம்பி, உத்தமன் ஜமீன்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேர் ஜெகநாதனா. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? வர சொல்லாங்களா? ம். சரி, வர சொல்லுங்க. சரிங்க தம்பி. இவன் மட்டும் நான் சொன்னதை தெளிவா சொல்லிட்டானா அடுத்த முகூர்த்தத்திலே என் பொண்ணு தேனு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆயிருவா. ஆண்டவா பாத்துக்க. ஐயா வணக்கம்ங்க. ம். அம்மா வணக்கங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. ம். ம். இல்லைங்கய்யா, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இங்கே நிற்கிறேன். சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? உத்தமன் வீட்டுக்கு எந்த வகையில சொந்தம் நீங்க? ஐயா, அவரு பணத்தை கேட்டப்பெல்லாம் கொடுத்து கொடுத்து ஏமாந்த வகையில சொந்தங்கய்யா. நீங்க சொல்றது ஒன்றும் புரியல. எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. அம்மா, அந்த உத்தமன் பெரிய ஃப்ராடுங்க. நான் அவர் உண்மையிலே ஜெமீன் நினைச்சு அவர் கேட்டப்பெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தங்க. ஆனா இது வரைக்கும் சல்லி பைசாவை கூட திருப்பி தராம இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்காருங்க. சரி, அது ஏன் எங்ககிட்ட சொல்றீங்க? ஐயா, நீங்க அவர் வீட்டில் சம்பந்தம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். நீங்களும் அவர் சொல்றத நம்பி என்னை மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு உடனே உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன்னா என்ன இருந்தாலும் நீங்க ஜமீன் குடும்பம் இல்லைங்க, அதனால தாங்கய்யா நான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. ம். நீங்க கிளம்புங்க. சரிங்கய்யா. நாங்க பாத்துக்கிறோம். ஐயா, அப்ப நான் வர்றேனுங்க. ம். அம்மா, நான் வர்றேம்மா. ஐயா, நான் வர்றேங்கய்யா. வந்த வேலை முடிஞ்சுச்சு. அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கே. இன்னும் போக போக நிறைய ட்விஸ்ட் வரும் போல இருக்கு. இந்த கல்யாணம் எப்படியும் ஒரு பிரச்சனையில தான் முடியும்னு நினைக்கிறேன். அண்ணா, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுண்ணே. என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவோம். அது மட்டும் இல்லாம அந்த ஆளு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற மாதிரி தெரியுது எனக்கு. அண்ணே, நீங்க அந்த குழு நடத்துற அக்கா இருக்காங்களே, அவங்க பேர் கூட அவங்க வீட்டுக்காரர் தானே? என் பொண்டாட்டி செல்விய உனக்கு தெரியுமாமா? என்னென்ன இப்படி கேட்டுட்டீங்க? செல்வி அக்காவை தெரியாதா? அவங்க குழுல தான் எங்க அக்காவும் சேர்ந்திருக்கா. அதான் உங்களை பார்த்ததும் எங்க பார்த்த மாதிரியே இருந்தது. அதானே, நம்மள எதுக்கு இந்த புள்ள அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குன்னு யோசிச்சேன். கடைசியில தெரிஞ்ச புள்ள தானா? ஆமா, இங்க என்னம்மா பண்ற? இல்லண்ணே, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பேக்கரிக்கு சாப்பிட வந்திருந்தோம். அந்த கடைக்காரர் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை மாத்த வந்துட்டு இருக்கும் போதுதான் உங்களை பார்த்தேன். எவ்வளவுக்குமா சில்லறை வேணும்? 2000 ரூபாய்க்குண்ணே.
குடுமா நான் தரேன். ம். இந்தா போதுமா? ரொம்ப நன்றிண்ணே. அக்காவை நான் விசாரிச்சதா சொல்லுங்கண்ணே. கண்டிப்பா நான் சொல்றேம்மா. ஓகே. வாங்கிட்டாடி. இந்தா. இத வாங்க முடியல. நிஜமாவே அவரோட வீட்டுக்காரம்மா செல்வின்னு உனக்கு எப்படி தெரியும்? சேஞ்ச். யாருக்கு தெரியும்? சும்மா அடிச்சு விட்டேன். ஏய் சும்மா போய் சொல்லாதடி. ஏய் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கரெக்டா போயிட்டு சில்லறை வாங்கிட்டு வந்திருக்க. அடி போடி. நான் எங்கேயாவது ஒரு பொண்டாட்டி பேரை சொன்னனா? இந்த காலத்துல மகளிர் குழுல சேராத பொம்பளைங்க யார் இருக்கா? நீயே சொல்லு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெரும்பாலும் செல்வி சாந்திங்கிற பேரு பொதுவா நிறைய இருக்கு. அத வச்சு ஒரு ஊட்டாலக்கடி அடிக்கிறது தான். சினிமா தியேட்டர்ல கியூல நிக்காம டிக்கெட் வாங்குறவங்க யூஸ் பண்ற டெக்னிக் தான் இது. ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே தெரியாதா யார்கிட்ட காசு இருக்கு யார்கிட்ட இல்லன்னு? இதெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு திறமை வேணும்டி. ஏய் குடு. சும்மா ஏதோ ஒரு லக்கில் வாங்கிட்டா அதை வச்சுக்கிட்டு திறமை அப்படி இப்படின்னு அடிச்சு விடாத. உனக்கு என் திறமைய பார்த்து பொறாம, அதான் இப்படி எல்லாம் பேசுற. உனக்கு திறமை இருக்குன்னா மறுபடியும் நிரூபிச்சு காட்டு. அப்போ ஒத்துக்கிறோம். என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணி காட்டுறேன். அங்க வருது பாரு ஒரு கார். அந்த காரை நீ நிப்பாட்டி அதுல லிஃப்ட் கேட்டு நீ டிராவல் பண்ணணும். அப்படி பண்ணுனா உனக்கு உண்மையாவே திறமை இருக்குன்னு நாங்க ஒத்துக்கிறோம். எவ்வளவு பெட்டர்? 1000 ரூபாய். டன். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. நான் எந்த வண்டியில வந்தாலும் குறுக்க வந்து நிக்கிறதே உன் வேலையா போச்சா? சார் நீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு சார். எந்த பக்கம் சார் போறீங்க? ராஜவீதி பக்கம் போறேன். இன்னும் நல்லதா போச்சு. நானும் அந்த பக்கம் தான் போறேன். அப்படியே கொஞ்சம் இறங்கிக்கிறேன் சார். நீங்க சும்மா ஒண்ணு கூட்டிட்டு போக வேண்டாம். உங்களை இந்த ஊர் பக்கம் பார்த்ததே இல்ல. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நான் வழி காட்டின மாதிரியும் ஆச்சு, அப்படியே இறங்கிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. ஓகேவா சார்? ப்ளீஸ் சார். சரி வந்து ஏறிக்க. மோனிகா வா வாடி. சார் நீ பெட் கட்டின 1000 ரூபாவை ஒழுங்கா எடுத்து வச்சிரு. வரட்டா? பாய். அம்மா நீ எங்க போகணும்? அதான் சொன்னனே சார், நீங்க போற ராஜவீதியில தான் என் வீடும் இருக்கு. அம்மா உங்க அண்ணனுக்கு இப்போ எப்படி இருக்கு? எந்த அண்ணனுக்கு? அதான் அன்னைக்கு என் பைக் இடிச்சிட்டு நிக்கிறப்போ சொன்னியே உன் அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு. அந்த அண்ணனுக்கு. ஓ அந்த அண்ணனுக்கா? இப்ப நல்லா இருக்காரு. அவருக்கு வந்த டெங்கு சரியாயிடுச்சு. டெங்கா? அன்னைக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன. ஓ உங்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி சார். ஆக்சிடென்ட் தான் கொண்டு போனோம். அப்போ உங்க செக் பண்ணி பார்த்ததுல டெங்குவும் இருந்துச்சு. ரெண்டையும் சரி பண்ணியாச்சு. அம்மா உன் பேர் என்ன? கயல். கயல் விழி. ஓ பாரு, உன் பேரும் கயல்விழி, உங்க அண்ணனை சேர்த்த ஹாஸ்பிட்டல் பேரும் கயல்விழி. அதை விடுங்க சார். அன்னைக்கு போலீஸ் யூனிஃபார்ம்ல நீங்க சும்மா ஸ்மார்ட்டா ஸ்டைலா ஹேண்ட்ஸமா இருந்தீங்க. அப்போ இப்போ அப்படி இல்லைன்னு சொல்ல வரியா? இப்பவும் அழகா தான் இருக்கீங்க. ஆனா அந்த யூனிஃபார்ம்ல ரொம்ப அழகா இருந்தீங்க.
சார் இங்கே நிறுத்திட்டீங்க? திரும்ப போறப்ப ரிவர்ஸ் அடிக்க ஈஸியா இருக்கும்ல. ஓ, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா? சரி சரி. ஆமா, நீங்க யார் வீட்டுக்கு போகணும்? இவ்வளவு தூரம் வந்துட்ட, கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சவங்க வீடு தான். போக போக உனக்கே தெரியும். நமக்கு தெரிஞ்சவங்க வீடா? ஓ, நீங்க சுப்பிரமணிய அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஏன்னா அவருக்கு தான் இந்த ஏரியாவுல எல்லா போலீஸையும் தெரியும். என்ன நம்ம வீட்டுக்குள்ள போறாரு? சார் 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 நில்லுங்க. சார் 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 நில்லுங்க. என்ன சார் நீங்க எங்க தெருவுக்கு போகணும்னு சொன்னீங்க, சரின்னு கூட்டிட்டு வந்தேன். கடைசியில எங்க வீட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. ஆக்சுவலா சார் நீங்க எங்க போகணும் சொல்லுங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரு. அடடா, வாங்க உள்ள வாங்க. உங்களுக்கு எங்க மாமாவை ஏற்கனவே தெரியுமா? ஓ, இவர் வேலை பார்க்குற ஏரியா போலீஸா நீங்க? அது சரி, எங்க மாமா எங்க இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இவரை பார்க்க தான் வந்தீங்களா? ஹலோ தம்பி, நீங்க வாங்க உள்ள போலாம். அவன் அப்படிதான். நீங்க வாங்க தம்பி. வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நில்லுங்க, நானும் வரேன். வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இவதான் என் சின்ன பொண்ணு, பேரு கயல். அத்தை, நீங்க வேற. இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தது நம்ம கையில் தான். பரவாயில்லையே, கயல் எப்பல இருந்து இவ்ளோ பொறுப்பானே? தம்பி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்ல அத்தை, முதல்ல நீங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க, அப்புறம் சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். குடிக்க மட்டும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அது எப்படி மாப்பிள்ள, எங்க வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா நல்லாவா இருக்கும்? இருங்க, சாப்பிட ஏதாவது எடுத்து. அப்புறம் தம்பி, டியூட்டி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னடி இப்படி முடிச்சிட்டு நிக்கிற? இவர் தாண்டி காயத்ரியை கட்டிக்க போற மாப்ள. எனக்கே இப்பதாண்டி ஞாபகத்துக்கு வருது, இவங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீ மோனிகா வீட்டுக்கு போயிட்டல, அதனால்தான் உனக்கு தெரியல. நானும் அந்த பக்கம் தான் போறேன், அப்படியே கொஞ்சம் இறங்கிக்கிறேன் சார். ஹாய், நான் தான் உன்னோட சின்னக்கா காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள. பேரு சூர்யா, டிசிபியா இருக்கேன்.